Hello viewers, welcome to Python Tamil tutorial. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Anaconda Pythonனா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம், பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு Anaconda Python வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு Anaconda Python டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு கிளிக் லிங்க்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து விண்டோஸ் வெர்ஷன் இங்கே டிஃபால்ட்டாக காமிக்குது. இங்கே வந்து மேக் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். என்னோடய டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே சிம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டலேஷன் நீங்கள் வந்து டன் பண்ணிக்கோங்க. நம்ம Anaconda Python வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெரிஃபை பண்ணுறது இங்கே உங்களுடைய சர்ச் பாக்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் Anacondaன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Anaconda ப்ராம்ப்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட் வந்து ஷெல் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணும். இங்கே வந்து பேஸ் ஓப்பன் ஆகிருக்குங்க இல்லையா, இந்த பேஸ் என்வாயர்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு நீங்கள் Python டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் Python 3.9 ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு Anaconda அப்படின்றது. ஸோ என்னுடைய என்வாயர்மெண்ட் வந்து Anacondaவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம விப் லிஸ்ட் கூட போடுங்க. இதெல்லாம் நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை, பில்டின்னா ஆல்ரெடி நீங்கள் Anaconda Python இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நிறைய லைப்ரரி கிட்டத்தட்ட ஒரு 750 பேக்கேஜஸ் இருக்குது. அது எல்லாமே பில்டினாகவே இருக்கும். நான் வந்துட்டு இப்போதைக்கு Anaconda navigator ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு Anacondaன்னு டைப் பண்ணுங்கள். இந்த navigator வருது. இப்போது நம்மளோட இந்த Anaconda navigator ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஹோம் இருக்குது, என்வாயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேஸ் என்வாயர்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பேஸ் என்வாயர்மெண்ட்டில் என்னென்ன பேக்கேஜெலாம் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்ற எல்லா பேக்கேஜுமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் எல்லாமே இங்கே இருக்குது. இன்ஸ்டால் ஆன பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து நம்ம லேர்னிங்ஸ் பார்க்கலாம். இந்த லேர்னிங்ஸ் மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான நிறைய டாக்குமெண்டேஷன் வந்து இவங்களே பில்ட்னாவே கொடுத்துருக்காங்க. பைத்தான் டியூட்டோரியல் இருக்குது, பைத்தான் ரெஃபரன்ஸ் இருக்குது, அனகோண்டாவோட ரெஃபரன்ஸ் இருக்குது, பாண்டாஸ் லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மேட்ப்ளாட்லைப் இருக்குது, டென்சர்ஃப்ளோ இருக்குது, பைடார்ச் இருக்குது. நிறைய டூல்ஸ் வந்துட்டு பில்டினாவே இந்த Anaconda நேவிகேட்டரில் வந்துட்டு இருக்குது. நீங்கள் Anacondaவை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிகினராக இருக்கிற உங்களுக்கு பைத்தான், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டேஷன் மற்ற எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் நம்ம ஹோம் பட்டன் போகலாம். ஹோம் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஹோம் கிளிக் பண்ணேன்னா என்னுடைய என்வாயர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நான் Jupyter நோட்புக் இருக்குது. இப்போது நம்ம Anaconda நேவிகேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு இப்போ வந்து நம்மளுடைய Jupyter நோட்புக் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய நோட்புக் ஓப்பன் ஆகிடுச்சு. புதுசாக நியூ ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். நம்ம நியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நமக்கு தேவையானது ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே போய்ட்டு நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இப்படி தான் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம மேட்ப்ளாட்லிபோட கோடை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளிக் போர்ட்லேருந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ இதை போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன். மேட்ப்ளாட்லிப் எப்படி இம்போர்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப். இந்த Jupyter நோட்புக்கோட பர்பஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம மெஷின் லேர்னிங்கு, டேட்டா விசுவலேஷன் இந்த மாதிரி ப்ராஜெக்டெல்லாம் நல்லா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Jupyter நோட்புக். நீங்கள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு Jupyter நோட்புக்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரன் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராஜெக்டை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் HTML டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை .py எக்ஸ்டென்ஷனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடும். இப்போது நம்ம வந்துட்டு இந்த நோட்புக் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாக் அவுட் ஆகிடுச்சு. நோட்புக் கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்ம என்வாயர்மெண்ட் மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே க்ரியேட் பட்டன் இருக்குங்க இல்லையா, இங்கே க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே என்வாயர்மெண்ட் நேம் கேட்கும். நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் என்னன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பைத்தான் வெர்ஷனை கூட சூஸ் பண்ணிக்கோங்க.
இத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் 3.9 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட். நம்மளுடைய என்வாயர்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் நம்ம வந்துட்டு நிறைய ப்ராஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டி ஒரு ப்ராஜெக்ட்டும் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் லைப்ரரி வந்துட்டு எந்த ப்ராப்ளம் உண்டு பண்ணக்கூடாதுனாக்கா நம்ம வந்துட்டு இந்த விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்குவோம். நம்ம இந்த க்ரீன் பட்டன் ரன் பட்டன் இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். நான் ஓப்பன் டெர்மினல் இருக்குது, ஓப்பன் வித் பைத்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் ஓப்பன் டெர்மினல் கொடுக்குறேன். நான் நம்மளுக்கான பர்டிகுலர் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டுக்கான அந்த தனி என்வாயர்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே போய்ட்டு நம்ம வந்து பீப்புள் லிஸ்ட்டுன்னு இப்போ கொடுக்கலாம். நம்ம இப்போ பேக்கேஜ் இருக்குது பாருங்கள். நம்ம இனிஷியலில் வந்து பார்த்தோன்னா நம்ம பீப்புள் லிஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே குளோபலாக இருக்கிற எல்லா பேக்கேஜுமே ஷோ ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பீப்புள் லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது கொஞ்சம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். மை ஃபஸ்ட் என் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லா பேக்கேஜஸுமே இங்கே வந்துட்டு தெரியுது பாருங்கள். இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆன பேக்கேஜஸ் மட்டும் தான் காமிக்குது. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் இங்கேயே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இன்ஸ்டால்டுன்னு இருக்குங்களா, இங்கே போய்ட்டு இன்ஸ்டால்டை செலக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பேக்கேஜஸ் நாட் இன்ஸ்டால். அதில் நம்மளுக்கு தேவையானது இப்போ நான் வந்து ஒரு ஓப்பன் சிவி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் ஓப்பன் சிவி இங்கே வந்துடுச்சு பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம வந்துட்டு ஓப்பன் சிவி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய்ட்டு நம்மளுடைய ஓப்பன் சிவி வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கோண்டா என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம பேக்கேஜ் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணாமல் உள்ளே வந்துட்டு தேவையான பேக்கேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு டெர்மினலில் ட்ரை பண்ணலாம். எப்படி வந்து கோண்டா என்வாயர்மெண்ட்டை டெர்மினல் ஓப்பன் பண்ணி அங்கே வந்துட்டு எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டெர்மினல் விண்டோவில் போங்க. இங்கே போய்ட்டு நீங்கள் சிஎம்டியில் டைப் பண்ணுங்கள். வந்துடுச்சு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இங்கே நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பைத்தான் டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடும். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராமும் நம்ம ரன் பண்ணலாம். சிம்பிள். ஃபார் லூப்பும் போடலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பைத்தான் வந்துட்டு ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைலே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோடை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோடு வேணுன்றதுக்காண்டி தான் நம்ம வந்துட்டு கோண்டாவில் போயிட்டு இங்கே வந்துட்டு ஜூபிட்டர் நோட்புக்லாம் யூஸ் பண்ணோம். நம்ம ஜூபிட்டர் நோட்புக் நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா அனகோண்டானா என்ன, அனகோண்டா பைத்தான்ன்றது என்ன, அனகோண்டா நேவிகேட்டர்னால் என்ன, அதில் எப்படி ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அந்த விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது, ஜூபிட்டர் நோட்புக்னால் என்ன, அந்த நோட்புக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனை வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. தேங்க்யூ.